ஹாய் வணக்கம். இருங்க இந்த கதைங்க எல்லா நிலைமையும் ரெண்டு கதைங்க பேர் இருக்கலாமா? ரைட், உங்களோட விருப்பம். நீங்க தான் ரெண்டு ஹீரோ. ரைட், இன்னைக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு? பிறந்த நாள். ஓகே, அதோட ஓகே கிறிஸ்மஸ். முதல்ல வந்து எங்கள் சார்பாக நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி இருந்து வந்திருக்கிறோம். எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அத்தோட இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஓகே, உங்களை இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்த சொல்லி ஒருத்தங்க எங்களை இங்கே அனுப்பி விட்டுருக்குறாங்க. எனக்கான பேர் என்ன? மதி. ஜெயமதி, மதி என்று எல்லாரும் செல்லமா கூப்பிடுவாங்க, அப்படியா? ரைட், இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்க வேணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட யார் அனுப்பி இருப்பாங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். யாராக இருக்கு? நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம் யாராக இருக்குமென்று. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு சர்ப்ரைஸ். ரைட், மருமகன் அங்க இருக்கிறாங்க. என்ன பேர்? தினேஷ். இல்லை, மகள் இங்க நிக்கிறாங்களா? அவங்க ஓடி ஓடி எங்களை கூப்பிட்ட ஓடி நீங்க மருமகன் சொல்றீங்க, அப்படியா? இல்லை, உங்களோட மருமகன் அனுப்பல. ரைட், ஃபர்ஸ்டா வந்து உங்களை வாழ்த்தி உங்களோட இந்த பிறந்த நாள் வந்து ரொம்பவே இனிப்பாக அமைய வேணும் என்று சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான. சரி, ஓகே. ஃபர்ஸ்டா உங்களை வாழ்த்தி இனிப்பாக அமைய வேணும் என்று சொல்லி ஒரு அழகான சாக்லேட் கூட அனுப்பியிருக்காங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே. தம்பியா இருக்கு. வரணும் ஆறுதலா கேட்போம் பாருங்க, அவசரப்படுறீங்க. எனக்கு போகணுமா? என்னதானே? ஓகே, ஃபர்ஸ்டா வந்து மருமகன் இல்லாட்டி 3 பிள்ளைகளும் சேர்ந்து. பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? இங்க 3 பேரும் இங்க இருக்கிறாங்க. இல்லை, பிள்ளைகளும் இல்லை. தம்பி. தம்பி என்ன பேர்? என்ன பேர்? கணேஷ்குமார், ராஜ்குமார் என்று சொல்லுவீங்க. எங்க இருக்கிறாங்க? கனடா. இல்லை, அவர்களும் இல்லை. அப்ப முதல் மருமகன் சேர்ந்து இல்லை, அவர் தான். அப்படியும் யோசிச்சீங்க, இப்படியும் யோசிச்சீங்க. ரைட், நீங்க எங்களை குழப்புறீங்க, அப்படியா? இல்லை, 4 பேரை சொல்லி இருக்கிறீங்க. 3 பிள்ளைகளும் சேர்ந்து மருமகன், அதோட சேர்ந்து உங்களோட தம்பி ராஜ்குமார் சொன்னீங்க. என்ன பேர்? ராஜ்குமார் கூப்பிடுற நீங்க. ரைட், இல்லை, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அக்காவை. அவர் தானா? ஷூரா? சரி, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். அடுத்ததா வந்து கலர் வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணாங்க. ஜெலோ கலர்ல பார்டர் வந்து கிரீன் இல்லாட்டி ப்ளூ ஏதாவது பார்த்து அழகான சாரி ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அடுத்ததா வந்து உங்களுக்காக ஒரு அழகான சாரி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சாரி கலர் பிடிச்சிருக்க? சாரி என்றபடியே தம்பி. ஏன் உங்களுக்கு சாரி பிடிக்கும்? தம்பிக்கு மட்டுமா தெரியும் இல்லையே? அவங்கதான் கூடுதலா சாரி அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றீங்க, அப்படியா? இல்லை, இதையும் தாண்டி ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. ஷூரா? சத்தியமா? சரி, என்ன ஃபீல் பண்ணி சொல்றீங்க அவர் தான்? இல்லையே, இவ்வளவு காலத்திலேயே இதான் ஃபர்ஸ்டா வந்திருக்கு உங்களுக்கு கிஃப்ட். அப்ப என்ன தம்பியோட சொல்றீங்க? இல்லை, இல்லை, எங்களை வேற ஒரு பேர்ல இருந்து வந்திருக்கு. சாரியும் செலக்ட் பண்ணி வடிவ அனுப்புறவடைய தம்பி தான். சரி, பாப்போம் அடுத்த கிஃப்டையும். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஒரு விஷிங் கார்டு அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கார்டை சும்மா அனுப்பல, ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் வச்சு அனுப்பி இருக்காங்க. ரைட், 3வது கிஃப்டையும் தாரேன். ரைட், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், என்னங்க பாப்போம் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட். நிறைய காசு அனுப்பி இருக்கிறாங்க போல இருக்கு, அப்படியா? நீங்க வழியா அடுத்த வாடி ஆறுதல் ஆட்டுங்க.
அதுக்கு கஷ்டம் தானே வச்சுன்றது. ₹50,000 காசு வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. யாரு, தம்பியா? இல்லை இல்லை, தம்பியோட இன்னொரு ஆள் சேர்ந்ததுண்டா யாரா இருக்கு? என்ன பேர்? கீதா. அங்க இருக்கிறாங்க. அவங்க கனடாவில தான் இருக்கிறாங்க. ரைட். உங்களுக்கு ஒரே ஒரு தம்பியா? கடைசி தம்பி. எத்தனை சகோதரங்க? 10 பேர். அப்பாடா, அப்ப பெரிய லிஸ்டே இருக்கு. அப்ப எனக்கு கொஞ்சம் மினக்கடுவோம். அப்ப நாங்க ஓகேயா? இவர் தான் ஒரு ஆள் வழியிலான்றது கட்டாயம் வேற ஒண்ணு இல்லத்தானே. மற்ற சரி, இப்ப சர்ப்ரைஸ் வந்து இப்பதானே ட்ரெண்ட்ல போகுது. ஷூரா? இல்லை, இது வந்து புனோலியில இருந்து வந்திருக்கு. ஷூரா? இல்லை. ஷூரா? சரி பாப்போம். அடுத்ததா உங்களை வாழ்த்தி ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அதுலயும் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த கேக்கு நான் உங்கள்கிட்ட தாரேன். நீங்க பார்த்துட்டு 9 சகோதரங்கள்ல யாருன்னு சொல்லுங்க. ஓகே? அந்த கேக்க நீங்களே வேண்டி பாருங்க. பிடிச்சிருக்கா கேக்? என்ன போட்டிருக்கு கேக்ல? ஹாப்பி பர்த்டே அக்காண்டு போட்டிருக்கு. முன்னுக்கு பாருங்க வடிவா. இல்லையே, 9 சகோதரங்கள். அதுல என்னண்டு அக்காண்டு போட்டுன்னு தம்பின்னு சொல்லுவீங்க? ஷூரா? உறுதியா சொல்றீங்களா? இல்ல, இது இங்க பருத்தித்துறையில இருந்து வந்திருக்கு. தம்பி தான் அனுப்பியிருக்காங்க. சரி, இப்படி உறுதியா பிடிவாதமா நிக்கிறீங்க. ஆனா அவர் இல்ல. இல்ல, அவர் ஒரு பேர்ல பெட் படிக்கிறீங்க. அப்ப வேற ஆக்கலன்னா அந்த 50 தாரீங்க எனக்கு. ஷூரா? அவ்வளவு உறுதியா சொல்றீங்க தம்பி தான். சரி பாப்போம். அடுத்ததா வந்து இன்னொரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. உங்களை வாழ்த்தி ஒரு அழகான வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்காண்டு தான் அதுலயும் போட்டிருக்காங்க. உங்களோட அழகான போட்டோ போட்டு என்ன நிறைய போட்டோஸ் போட்டிருக்காங்க. ஆஹா, நான் நிக்கணும் ஒரு 10-15 போட்டோக்கு மேல போட்டிருக்காங்க போல இருக்குங்க. அந்த போட்டோவை பாப்போம் யாருண்டு. நீங்களே பாருங்க. வாழ்த்துக்கள். பாருங்க பாப்போம் என்னென்ன யார்ட்ட போட்டோ எல்லாம் போட்டிருக்கு. உங்களோட குடும்ப போட்டோ, தம்பிண்ட போட்டோ, தம்பிண்ட குடும்ப போட்டோவும் போட்டிருக்கா. ரைட். வாழ்த்து இருக்கிறாங்க வந்து உங்களோட தம்பி குமார், கனடால இருந்து. குமார் செல்லமா கூப்பிடுற நீங்க. ரைட். ஆனா வந்து இந்த முழு கிஃப்டையும் அவங்க அனுப்பலையே. இல்லையே. சரி, ஒரு ஆள் உறுதி ஆகிட்டுது. சரி, நாங்களும் ஒத்துக்கொள்றோம். உங்களோட பெட் பிடிக்க வரையில நாங்க. ரைட். ஆனா அதோட சேர்ந்து இன்னொருத்தங்களும் அனுப்பி இருக்கிறாங்களே. என்ன யாரா இருக்கு? அனுப்பியிருப்பா. ஓகே, சரி. அவன் பேர் என்ன? கீதா. சரி, உங்களுக்காக வந்து இந்த ₹50,000 காசும் இந்த அழகான சாரியும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி விரும்பின கலர்ல வந்து அனுப்பி இருக்கிறாங்க வந்து கீதாக்கா. அதோட சேர்ந்து மற்றது எல்லாம் இந்த சாக்லேட் பாஸ்கெட், கேக், இந்த ஃப்ரேம் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு தம்பி குமார் கனடால இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, நாங்க வந்து இப்ப அனுப்பின தம்பி குமார் மற்றும் கீதாக்கா அவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். ஓகே, ஊதி நூறுங்க. கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அக்கா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பா முதல் தீத்திடுங்க அம்மாக்கு. மறக்கிறதா 100% நம்பலாம். நான் பெட் படிக்கிறது. ரைட்டா, அம்மா தீத்திடுங்க.
அனுப்பினவங்க சார்பாக வந்து இப்ப அக்காவுக்கு வந்து கேக்கு கட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ், அவ்வளவு ஒரு சந்தோஷம். பொறுங்க வெயிட் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு இன்ப அதிர்ச்சிய அக்காவுக்கு கொடுத்திருக்கிறாங்க கனடால இருந்து. அப்படிதானே குமார் அண்ணையும் கீதா அக்காவும். ரைட், என்ன சொல்ல போறீங்க நீங்க அவங்களுக்கு? கீதாக்கா அப்படி செய்வாருன்னா எதிர்பார்க்கிறது நல்ல ஒரு சந்தோஷம். கீதாக்காக தேங்க்ஸ் செய்தாரு தம்பி, அவனுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ். எல்லா சோதீம்பள காலத்துக்குள்ளேயும் எனக்கு பிறந்து வளர்ந்ததுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான ஒரு தம்பி அனுப்பியிருக்கான். ஓகே, இப்படியே நீண்ட காலம் உங்களோட தம்பி அக்கா பந்த பாஷம் அதோட கீதா அக்கான பந்த பாஷங்கள் மென்மேலும் காலம் தொடர வேண்டும் என்று சொல்லி எங்கள் MK சார்பாகவும் வாழ்த்தி, அவங்க சார்பாகவும் குமார் அண்ணா மற்றும் கீதா அக்கா அவங்க சார்பாகவும் மீண்டும் அக்காக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.